துதிப்போரை ஒரு நாள் கைவிடாத தேவன். ஹalleluya. அதனாலதான் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. நாம் ஒரு துதிக்கிறவர்களாய் எப்பொழுதும் ஒரு துதி வாழ்க்கையில வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய இருதயத்துக்கு அவர் ஏற்றவர், நாம் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் காணப்பட வேண்டும். ஹalleluya. ஹalleluya. அந்த காலங்களிலே துதிக்கிறவர்களாய் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த துதிப்போம். ஹalleluya. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராசா. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. திருநாமம் அறிந்தவர்கள் வாசிக்கலாம். நிச்சயமான கிருபையும் நித்திய உடன்படிக்கை என்கிற தலைப்புல இன்னைக்கு நாங்கள் பேச போகிறோம். சரியாக நிச்சயமான கிருபையும் நித்திய உடன்படிக்கை. ஆகவே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இடைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை. அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நமக்கு ரொம்ப பாக்கியவான்கள். நீங்களும் நானும் மிகவும் பாக்கியவான்கள். காரணம், இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை எங்கு நிறைவேறியது? இயேசு சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை விட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு என்ன செய்தார்? இந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆமா இல்லையா? ஸோ அதனால சொல்லுகிறார், உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உங்க மேல மனதுருகிற கர்த்தராகி நான் சொல்லுகிறேன் சொல்லி அதுக்கு ஒப்பனையான காரியங்களை தான் நம்ம 1ஆம் தேதி பார்த்தோம். அதில் தான் ஒரு சில காரியங்கள் உங்களோடு இப்போ நான் தொடர்ந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த நாளில் அந்த வசனத்தை வாசிப்போம். 55:3 உங்க செவியை உங்க காதுகளை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் சொல்றாரு. நான் பேசுகிறதை குறித்து சொல்லுகிறாங்க.
ஆமென். ஆண்டவரே இயேசு மலை பிரசங்கத்திலே ஆமென், காது உள்ளவன் என்ன செய்ய வேண்டுமா? கேட்க கடவன். கேட்கணும். இந்த காலத்திலே வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? கேட்டு பலப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே சொல்லுகிறார், உங்கள் செவிகளை சாய்த்து அப்படின்னா கீழ்ப்படிந்து கேளுங்கள். சும்மா ஏனோ தானோன்னு கேட்காதீங்க. வந்தோம் வசனத்தை கேட்கணும்ல, ஒபே பண்ணணும். அதுதான் சொல்ற, செவிகளை சாய்த்து மரியாதை. யூ வாண்ட் டு ரெஸ்பெக்ட் தி வேர்ட் ஆஃப் தி காட். அப்போ வார்த்தைக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அந்த நேரம் அந்த யோசனை இந்த யோசனை அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த வசனம் எனக்கு தெரியும் இதில் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன இந்த இடத்துல உங்களுக்கு வருதோ அந்த நேரம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு லோயர்கிட்ட போகிறீங்க, அப்படியே போகிறீங்க, ஒரு ஆலோசனை கேட்க போகிற நேரம் அப்போ என்ன நடக்கும்? அவங்க சொல்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? சும்மா பேன் அங்கங்கே பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கும்? அம்மா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? அது கேட்கணும். சொல்ற, செவிகளை சாய்த்தால் மாத்திரம் போதாது. நீங்க என்னோடு கூட என்ன செய்ய வேண்டும்? வாருங்கள், என்னோடு கூட நடங்கள் சொல்கிறார். என்னை பாருங்கள், நான் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அவரோடு நடக்கிற ஒரு அனுபவம். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்ப்பீர்களானா, ஆமென், ஏனோக்கு என்ன செய்தானா? அவரோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்கிறது. நோவாவை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? அதுபோல நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தையிலே சஞ்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில என்ன இருந்தாலும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தையோடு சஞ்சரித்து கொண்டிருக்கணும். எப்பொழுதும் உங்கள் வாய்களில் என்ன இருக்கணும்? இருதயத்தை நிறைவு வாய் பேசும் என்பது போல வசனம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். வரும் காலங்களில் வசனம் கிடைக்கக்கூடாத காலம் வருகிறது சொல்லப்படுகிறதே. அந்த மாதிரி காலங்களில் வசனம் இருந்து என்ன செய்வோம்? என்ன செய்வீங்க? நீங்களே உங்களை என்ன செய்வீங்க? நீங்களே, பவுல் சொல்லுங்க, நீங்களே நிருபம் என்று சொல்லுங்க. நீங்கள் யாரும் அத்தனை நிருபங்கள் எழுதின கடைசியில் நீங்கள் தான் நிருபம் அப்படிங்க. அதுபோல நீங்கள் எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்க வேண்டும். சரியா? ஆகவே தான் அவர்கள் போயிட்டு ஒரு தேசத்தில் ஒரு ஊரில் பிரசங்கம் பண்ணது தான் சொல்கிறாங்க. இவர்கள்லாம் யாரு? எங்கம்மா? சொல்லுங்க. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. பாருங்களேன், அந்த ஜனங்களுக்கு வேற என்னது? அவங்களை பார்க்குற நேரம் என்ன செஞ்சாங்க? கிறிஸ்துவை பார்க்குறாங்க. சரியா? அப்போ உங்களை பார்க்கல, யாரை பார்க்குறாங்க? அது கிறிஸ்துவை பார்க்குறாங்க. உங்களோட நடவடிக்கைலாம் பார்க்குறாங்கன்னு என்ன சொல்கிறாங்க? இவங்க கிறிஸ்துவங்களாக இருப்பாங்க போல இருக்கு. கடையில் வந்து வாங்க சாமான் வாங்கல, இவ்வளோ சொட்டு வாங்குறாங்க, இவ்வளோ சொட்டாக பேசுகிறாங்க, இவங்க கிறிஸ்தவனாக தான் இருக்க முடியும். அமௌண்ட் இல்லையா? புரியுதா? வீட்டில் வந்து பார்த்தா அது ரெண்டாவது விஷயம். புரியுதா? சபையில் பார்க்குறது ரெண்டாவது விஷயம், மூணாவது விஷயம். ஆனால் என்னது? அப்போ நம்மளை இப்போ என்ன சொல்கிறாங்க? புரியுதா? அதுதான் வச்சு அப்போ அவங்களை பார்த்தோன்னு அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நன்மையான ஈவுகள் எல்லாம் நான் என்ன செய்வேன்? தருவேன் என்று சொல்லுகிறேன். கேளுங்கள். வந்து பேசாம இருக்கக்கூடாது. சபையில வந்து சத்தத்தை கேட்கறது மாத்திரமே. நீங்களும் ஆண்டவரோடு பாருங்க, மகள் குணசாலி சொன்னது போல, மகள் மெர்லின் சொன்னது போல, நீங்களும் ஆண்டவரோடு சில காரியங்களை தர்க்கம் பண்ணணும். அவங்களுக்கு சொல்றீங்க. இப்போ மூத்த பிள்ளைங்க ரெண்டாவது பிள்ளைக்கு சண்டை வரதே அதுதான். மூத்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டா சின்ன இளைய பிள்ளை பேசாமல் இருக்கும். ஆனால் இளைய பிள்ளைக்கு ஒன்று செஞ்சுட்டா மூத்த பிள்ளைக்கு என்ன வந்துடும்? அவளே தான் சொல்லுவீங்க, அவளே தான் பார்க்குறீங்க, ஆமா இல்லையா? ஸோ அந்த மாதிரிக்கு கேளுங்கள்னு சொல்லுகிறான். நீங்க என்ன செய்யணும்? அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவராமின் சொல்லுங்க, கேட்காம இருக்கக்கூடாது. அம்மாவின் அதனால எல்லார்கிட்ட போய் கேட்கக்கூடாது. சரி, யார்கிட்ட கேட்கணும்? கேட்கவே. அதுதான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். ஆமாம், இப்போ உங்களிடத்துல கேட்குறேன்னு நீங்கள் கஷ்டப்பட்டு என்ன செய்வீங்க? ஆமே, அப்படி இருக்கக்கூடாது. கேட்கவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு என்னது ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். நான் கேட்கறத நீங்களும் கேட்க போறீங்க. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்ப இவ்வளோ வாக்குகள் இருக்கு. அதனால உங்களோட மன விருப்பத்தை நான் என்ன செய்வேன்? பூமியிலே நிறைவேற்றுவேன் என்று சொல்லுவார். ஆமாம் இல்லையா? அப்போதான் ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களையும் ஆண்டவர் உங்கள் கைக்கிரிகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாங்க. ஆமாம், நீங்களே என்ன செய்யுங்க? இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி. ஆமாம் இல்லையா? வாசிங்க. நான் சொல்லுகிறேன், ஆத்மா தான் மிக முக்கியமானது. ஆத்மா சரீரத்துல இந்த ஆத்மா தோய்ந்து போயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியாது? நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இந்த ஆத்மா வாழ்வது போல நீங்க என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றிலும், உலகத்துக்குரிய காரியத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் எல்லாவற்றிலும் உங்களோட ஆத்மா எப்படி இருக்கணும்? சந்தோஷமா வச்சுக்கொள்ளணும். அந்த ஆத்மா மிக முக்கியமானது. அது தந்த தேவனிடத்திலே போகும் என்று சொல்லுகிறார்கள். அம்மாவில்லை. அப்ப அதை நீங்க எப்படி வச்சிருக்கணும்? ஹெப்பியா வச்சிருக்கணும். பிழைக்கும். நிச்சயமான கிருபைகள்.
தாவீதுக்கு கொடுத்திருக்க கிருபை என்னது? நிச்சயமான. உங்களுக்கு கொடுத்திருக்க கிருபை என்னது? இது என்ன காலம்? பிரமாணத்தின் காலத்திலையும் பழைய ஏற்பாட்டிலே என்ன இருக்கிறது? கிருபை இருக்கிறது. அது எல்லாருக்கும் அல்ல, ஒரு சில பேருக்கு கர்த்தர் கிருபை வைத்திருக்காங்க. புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கிறது? கிருபையின் காலத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த கிருபையினாலே நம்மளை என்ன செய்கிறாரு? நம்மளை மீட்டெடுத்துறாரு. இல்லையா? ஸோ அதனால நாங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்ன செய்வாரு? கிருபைக்கான. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு சில பேருக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? அதுலேயும் தாவீதை குறித்து சொல்லப்படுகிற பொழுது தாவீதுக்கு அருளின அப்படின்னா என்னது? கிஃப்ட். சொல்லுங்க, நமக்கு ஒரு ஆண்டவர் கொடுத்திருக்க பிள்ளைகள் என்னது? ஒரு கிஃப்ட். நமக்கு கொடுத்திருக்க தொழில் என்னது? ஒரு கிஃப்ட். ஆண்டவர் நமக்கு நம்முடைய நமக்கு என்ன செய்ய முடியுமோ அதுக்கேற்றது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சரியா? அப்ப அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். கணவன் கிஃப்ட் வரமாட்டேங்குது. மனைவி கிஃப்டோ கிஃப்ட். இல்லையா? பிள்ளைகள் கிஃப்ட். இல்லையா? இதுதான் கிஃப்ட். மற்றதெல்லாம் சும்மா இந்த பெட்டியில் சுற்றி கொண்டு கொடுக்குறதுலாம் அது அந்த நேரம் மட்டும்தான் இருக்கும். அப்படி கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்கும், உடைச்சி பார்த்தோன்னே இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி சொல்ல முடியுமா? இது எனக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ சொல்லுகிறார். அருளின நிச்சயமான சொல்லுங்க, அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நிச்சய உடன்படிக்கை அவருக்கு கொடுத்தது நிச்சயம். அதை என்ன செய்யறாராம்? உங்களுக்கு என்ன செய்யறாராம்? நிச்சயமாக உடன்படிக்கை பண்ணுகிறார். கவர்னர் இது உங்களுக்கு யார் மூலம் வருகிறது? தாவீது நிமித்தம். அங்க இருக்கிற அநேக தாவீது பிறகு சாலமோனுக்கு பிறகு அநேக ராஜாக்கள் வருகிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லி. அப்ப தாவீது தான் சாட்சி உள்ளவனாக. அதுபோல உங்களையும் என்ன இருக்கணும்? சபையில நீங்க சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். இல்லையா? உங்களை போல ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி யார் சாட்சி சொல்லணும்? நான் சாட்சி சொல்லக்கூடாது. யார் சொல்லணும்? உங்களை உண்டாக்கின கர்த்தர் சொல்ல வேண்டும். தாவீதை போல என்ன சொல்றாரு? அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், ஒரே ஒரு தவறு செய்தானே தவிர மற்றபடி அவன் என்னது? என் இருதயத்துக்கு உகந்தவனாக இருக்கிறான். சிறு பிராயத்திலிருந்து வாருங்கள், சின்ன வயசுல இருந்தே அவனுடைய வேலையெல்லாம் என்னது? இந்த நேரமான ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிறவனா இருக்கிறான். வாழ்க்கை பிள்ளைகளை வேதங்களை வாசிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். உங்களுக்கு கொடுக்க டேலண்ட்டுக்கு வீட்டில் இங்கே மட்டும் நின்று பாடிக்கிட்டு தான் போதாது, வீட்டில் என்ன செய்யணும்? சும்மா கத்தி பாடணும். இல்லையா? பாடுறீங்களா? நீங்கள்லாம் வீட்டில் பாடணும். உங்கள் குரலெல்லாம் நல்லா வரும். நல்லா சத்தமாக பாடுறங்கிறது தான் இங்கே வர நேரம் உங்கள் வாய்ஸ் என்ன செய்யும்? அப்படியே நல்லா ரைஸ் பண்ணி நல்லா பாடுங்க. அந்த தாளத்தில் உள்ளவங்க பாடுங்க. மற்றவங்களாம் பாடுனா பக்கத்தில் உள்ளவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. சரியா? ஸோ அதனால நம்ம இந்த நேரம் என்ன செய்யணும்? பாடி சந்தோஷப்படலாம். ஏன்னா நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாராம்? நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி. 2வது வசங்க 2. நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. சொல்லுகிறார், முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? நீங்கள் அப்பம் அல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பார்கள். அது ஒன்றுக்குமே இல்லாத ஒன்றுக்கு நேரத்தை காலத்தை செலவழிச்சுட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கு. இப்போ அநேக நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம்? டைம் எப்படி செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம்? தேவையில்லாமல் அந்த சின்ன ஒரு கையில் ஒரு கலர் பெட்டி ஒன்று வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்? அதை உரட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஆமா இல்லையா? ஸோ அதனால சொல்றாரு, என்னத்துக்காக வீண் செலவு பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த விரலுக்கு ஏற்ற வீக்கம் சொல்லுவாங்க. அதுபோல நமக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? செலவு பண்ணணுமே தவிர அவங்க அதை வச்சிருக்கிறாங்க, இவங்க இதை வச்சிருக்கிறாங்க, அதனால அதை வாங்கலாம் இதை வாங்கலாம்னு சொல்லி நம்ம பிரயாசப்படக்கூடாது. சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுங்கன்னு சொல்றாங்க. இந்த கால வேளையில நீங்க வந்து எப்படி கேட்கணும்? வார்த்தையை கவனமாக உங்கள் இருதயத்தை என்ன செய்ய வேணும்? சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியா? கவனமாக கேட்கணும். சில காரியங்களை சொல்றீங்களா என்ன செய்யணும்? ஒரு ட்ரெயின் ரோட்ல போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, அந்த அந்த சத்தம் வரலன்னா நீங்க என்ன செய்யணும்? கவனம் குறைவா இருந்தா அவ்வளவுதான். ஒரு முறை அப்படிதான் நான் சிஸ்டர்லாம் அந்த யாரு உங்களோட வீட்டுக்கு ப்ரேயருக்காக போயிருந்தோம் ஆவடிக்கிட்ட. அப்போ ஆவடி போனால் ட்ரெயின் பயங்கர ஸ்பீடில் வந்து எனக்கு நான் அப்படி போயிட்டேன், அப்படி கிட்டத்திலேயே போயிட்டேன். அப்போ ஒரு ஹேண்டிகேப்ட் ஒருத்தர் தான் எனக்கு கையை பிடிச்சி இப்படி பின்னுக்கு இழுத்தார். அவ்வளோ கிட்டத்துக்கு போகாதீங்க சார் அப்படின்ட்டு. ஏன்
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த காற்றை வெற்றி கட்டு போகுது. அந்த ட்ரெயின் கொஞ்சம் நான் இந்த இடத்துல இருந்தேன்னா இன்னைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேனே, ட்ரெயினுக்கு அடியில் தான் போயிருக்கேன். புரியுங்களா? ஸோ அப்படி இருக்கு. சரியா? பாருங்க இங்கே சொல்லுகிறான், கவனமாக இருக்கணும். ஒருத்தர் உங்களுக்கு சொன்னா கவனமா இருக்கணும். இந்த காரியம் பிள்ளை கவனமாக இருந்து, ஏதோ ஒரு காரியம் அதனால எச்சரிக்கையாக இரு, இது கவனமாக இரு, மகன் கவனமாக இரு, மகள் கவனமாக இரு, இது இப்போ உங்களுக்கு இன்பமாக இருக்கும், பின்பு துன்பத்தை விளைவிக்கும் சொல்லிட்டு சொல்ற நேரம் என்ன நான் பார்த்துக்குவேன், எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது கவனமாக இருக்கணும். கவனமாக செவி கொடுத்து நல்லதை சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. ஆவிக்குரிய சாப்பாடாகிய நல்லதை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. ஆமாவே இல்லையா? உலகத்து பிரகாரமா சரீரத்துக்கு புஷ்டியானதை நம்ம சாப்பிடுறது போல ஆவிக்குரிய சாப்பாடாகிய இந்த உணவை என்ன செய்யணும்? என்னது? வேதத்தில் இருக்கிற நல்ல காரியத்தை என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா இதுல என்ன இருக்கிறது? நன்மையும் தீமையும் இருக்கிறது, ஆசீர்வாதமும் சாபமும் இருக்குது. வேற என்னது? ஜீவனும் மரணமும் இருக்கு. அப்ப நமக்கு எது தேவையோ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சாய்ஸ் பண்றாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? சாய்ஸ் பண்றாரு. எது வேணும் அது நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லையா? அப்ப சிறு பிள்ளைகளுக்கு அதான் சிறு பிள்ளை ஞானஸ்தானம் இல்லை, வயது வந்தது பிறகு ஞானஸ்தானம் கொடுப்பது காரணம் என்ன கேட்டா, அவர்கள் கிறிஸ்துவை முழுமையா அறிந்த பிறகு நாங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தா அவங்க கிறிஸ்துக்களை நிலைத்திருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு என்னது? தடம் புரண்டு போறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பிள்ளைகள் எல்லாம் நான் கண்டிச்சு ஏசி அவன் அடிக்காத குறையதான் இருக்கணும். சில பேருக்கு அடி விழுகுமான்னு தெரியாது சீக்கிரத்துல. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இந்த காலங்கள் பயங்கரமா இருக்குன்னு காலத்தை சொல்லக்கூடாது. நம்ம எல்லாவற்றையும் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே சொல்லுகிற அப்பொழுது நல்லதை சாப்பிடுங்க. தேவையில்லாம் சாப்பிட வேணாம். பீஸா வேற என்னது சொல்லுங்க. நம்ம இந்த காலத்துக்கு வந்துடுவோம். பர்கர் அது வாயில சொல்லிருப்பாங்க. ஐ வாண்ட் டு பர்கர் வாங்க அவ்வளோ ஸ்டேஷன் அப்படி பேசுறீங்க. ஆமா இல்லையா? அது தின்னுட்டு அப்புறம் வயிறெல்லாம் பரபரன்னுக்கிட்டு இருக்கும். ஆமாம் இல்லையா? சொல்லுங்க. நலமானதை சொல்றாங்க. நம்ம ஆண்டு என்ன சொல்றாரு? நல்லதை சாப்பிடுங்கிறார். எல்லாம் சாப்பிடுவதற்கு எப்படி இருக்கும்? இனிமையா இருக்கும். ஆனால் நீங்க என்னது? ஆமாம் இல்லையா? அது போல வேத வசனங்களை அங்கங்கே தேடி பார்த்து என்ன செய்ய வேண்டும்? சுவையானதை எடுத்து என்ன செய்யணும்? கர்த்தர் நல்லவர் என்று ரசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் தான் நமக்கு சுவையானவர். அவர் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்பமானவர். அவரை விட நம்ம வேறு யாரு மேலே அன்பு வச்சோம்னா துன்பம் தான். அவருக்கு கொடுக்க வேண்டிய கிரேட்டு வேறு யாருக்காச்சும் ஒரு சாரி வாங்கி கொடுத்ததுக்காக, ஒரு கிஃப்ட் கொடுத்ததுக்காக நீங்க அவங்க மேல சார்ந்துருந்தீங்கன்னா அது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஏதோ ஒன்று உண்டாகுமா? நான் நீங்க சொல்லுகிறாங்க நலமானதை சாப்பிடுங்க. சயின்டிபிக்கெல்லாம் சொல்றாரு. அப்ப சத்தான சாப்பாடு சாப்பிட்டா தான் நமக்கு என்ன உண்டாகுமா? என்னது வாசிங்க? கொழுப்புனா என்னது? கொலஸ்ட்ரால். ஆமா, நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு டாக்டர் ஆகிட்டேன். சரியா? அப்ப நமக்குள்ள என்னது? சில நீங்க கொழுப்பே சாப்பிட்டா கூட உங்களுக்கு கொழுப்பு என்ன ஆகாது? அது ஒன்றும் செய்யாது. ஏன்னா அது என்னது? அது என்ன தன்மை உள்ளது? நம்முடைய சரீரத்துக்கு அது தேவையான உண்டு. இப்போ நம்ம வேர்க்கிறது போல நம்ம உடம்புல எப்போ இங்கே இருந்து கொண்டே இருக்கும். நம்ம குளிரான பிரதேசங்களுக்கு போகிற நேரம் இந்த கொழுப்பு தான் நமக்கு என்ன செய்யும்? நம்ம உடம்பை பாதுகாத்து கொள்ளும். சரியா? ஸோ அதனால தான் சொல்றாரு நல்லதை சாப்பிடுங்க, நல்ல விட்டமின் உள்ளதை சாப்பிடுங்க. அப்போ என்ன நடக்கும்? என்னது? கொழுப்பான பதார்த்தங்கள் அப்போ அது என்ன செய்யும்? உங்களுக்கு எதுவும் வியாதிகளெல்லாம் வராது சாப்பாடு. அதுதான் இப்போ நம்ம ரெண்டு விஷயமா பார்க்கணும். ஒன்று நம்ம பார்க்கறது இந்த சரீர பிரகாரமாக, உலகத்து பிரகாரமாக, மாமிசத்துக்குரிய உணவுகளும் எப்படி இருக்கிறதோ. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்தாரு? படைக்கிறதே என்ன சொன்னாரு? இது நல்லது அப்படின்னு தான் சொல்லி படைச்சார். ஆமாம் இல்லையா? அது இப்போ தான் தீமையாக்கி விட்டோம். அதுக்கு அது 6 மாசத்துக்கு வர வேண்டியது 3 மாசத்துல 2 மாசத்துல வரணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அதுக்கு ஏதாச்சும் ஒரு மருந்துகள் அடிச்சு விட்டு அதை சாப்பிட்டு அதனால பிள்ளைகள்னு 10 வயசுல 11 வயசுல என்ன ஆயிடுதுங்க? ஏஜ்க்கு வந்துடுறாங்க. புரியுதா? அப்போ அதெல்லாம் நம்ம சரீரத்தை டோட்டலா மாறுது. இப்போ இவைகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சபைகளில் உங்களுக்கு இதெல்லாம் கருத்தாய் பேச வேண்டும். இதை விட்டுட்டு ஆண்டவர் ஆசிரியப்பார், ஆண்டவர் ஆசிரியப்பார், ஆண்டவர் தொடுவார், ஆண்டவர் கொட்டுவார்னா சரி வர. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்கணும். ஆமாம், இப்போ பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்? இப்போ சின்ன பிள்ளை இந்த நொறுக்கு தீனியெல்லாம் சாப்பிடலாம். எங்களுக்கு பிள்ளைகளுக்கு இந்த கிட்டத்தட்ட நான் சொன்ன ஒரு பாசோட மகள் அன்றைக்கும் கவலையாக இருக்கிறது. இந்த பிள்ளைக்கு ஆசைப்பட்ட சாப்பாடு எதுவுமே சாப்பிட முடியாது. சாப்பிட்ட உடனே சுகர் 400-500க்கு போகுதான். 7 வயசு. யோசிச்சுட்டு பாருங்க. பிள்ளைகளுக்கு கவனமாக இருக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒன்று கொடுக்கணும். இந்த இது பாரு எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு. புரியுதான்? அண்ணன் ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா இந்த ஆத்மா மிக முக்கியமானது.
அது என்ன எத்தனை வருஷம் இருக்கணும்? நம்மளாம் எத்தனை வருஷம் இருக்கணும்? அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அப்ப சரியானதை சாப்பிடணும். அப்ப நமக்கு வேத வசனங்களை என்ன செய்ய வேண்டும்? ஆமா, அப்ப என்ன தாறுமாறான உபதேசங்கள் வருகிறது, கள்ள உபதேசங்கள் வருகிறது. அவைகளை கேட்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? விழுந்து போயிடக்கூடாது. அதுதான் சொல்றாரு, நல்ல உபதேசத்தை கேட்டு நீங்க என்ன செய்ய வேண்டும்? நலமானதை நீங்க என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்கிறார். நாள் என்ன சொல்றது மகன்? இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். ஆமா, இந்த காரியங்கள்லாம் செய்யறேன்னு சொல்றாரு. இதோ நான் என்ன செய்கிறேன்? அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன்னு சொல்லிங்க அழகாக இங்கே சொல்லப்படுகிறது. தாவீதை குறித்து சொல்லப்படுகிறாங்க. அதே போல தாவீதுக்கு ஒப்பனையாக யாரு? இயேசு. இயேசுவையும் தாவீதையும் ஒருநிலைப்படுத்தி சொல்லுகிறார். 6வது வசனம் தான் சிமக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடும். அவரை என்னது? அவரை என்ன செய்யணும்? எல்லா சமயங்களிலும் என்ன செய்ய முடியாது? காண முடியாது. ஆமாவில்லை. அப்ப கண்டடையத்தக்க சமயம். ஆமாவில்லை. ஆகவே தான் சகைவு மரத்து மேல இருந்து பார்த்து கொண்டே இருந்தான், எப்போ வருவார் என்று சொல்லி. 12 வருடங்கள் பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஜனங்கள் மத்தியிலே மறைந்து கொண்டிருந்தார். அவரை எப்பொழுது நான் காண்டு அவரை என்ன செய்வேன்? அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொடுவேன் என்று சொல்லி. அதுபோல இங்கே சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டில் சொல்ற கர்த்தரை அவர் கண்டு அடையத்தக்க ஒரு சமயம் இருக்கு எல்லா காலங்களிலும். அதான் மோசே சொல்லுகிறார் அந்த யாத்திரா 33ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற பொழுது, ஆண்டவரே உங்களை என்ன செய்யணும்? உங்களை பார்க்க ஆசையா இருக்கு ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது என்று சொல்லி. ஆமா இல்லையா? ஸோ அதனால கண்டு அடையத்தக்க சமயம். எது கண்டடையத்தக்க சமயம்? எது? தேவாலயத்துக்கு வந்து தேவனை தரிசிக்கிற சமயத்தை விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க மற்ற நேரம் சும்மா வந்து உட்காந்து சபையில உட்காந்துருக்க கூடாது. ஆண்டவர் சபையில என்ன செய்கிறார்? பிரவாகித்து இருக்கிறார். ஆமா இல்லையா? இப்பதான் கண்டடையத்தக்க நேரம். அப்ப இன்றைக்கு ஓய்வு நாள்ல என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்றீங்க? சபைக்கு நீங்க வாரீங்க, சரியாம. அப்ப சபையில வந்தோடனே ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களோட இடைப்படுகிறவராக இருக்க. ஆமா இல்லையா? அதை சொல்ற கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கிறார். இப்பொழுது இந்த ஓய்வு நாளிலே அவர் எங்க இருக்கிறாரு? ஆமா, பெரிய பெரிய சீஃப் மினிஸ்டர்ஸ் யாரையாச்சும் பார்க்கறது ஒரு நாள் ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த நாளில் தான் என்ன செய்யணும்? அவரை போய் பார்க்கலாம், இலகுவாக ஈஸியாக போய் பார்க்கலாம். மற்ற நாட்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்க்கறத விட ஒரு குறிப்பிட்ட நாளிலே என்ன செய்வாங்க? இந்த சிங்கப்பூர் போன்ற தேசங்கள் எல்லாம் ஒரு நாளில் என்ன செய்வாங்க? அந்த நாட்டின் பிரசிடென்ட் வந்து ஜனங்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கும். அப்போ அமர்ந்திருக்கிற ஜனங்கள் போயிட்டு அவரை போய் பார்த்து பேசுவாங்க, அவரும் சோஷியலாக பேசுவார். இப்போ இங்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, இங்கே பார்க்கவே பயமாக இருக்குது. அவங்க ஒரே ஒரு மனுஷன் ஒரு காரில் போகிறோன்னா பின்னுக்கு அத்தனை கார் போகுது, அதுகளெல்லாம் எல்லாம் அதில் இதில் தொங்கிக்கிட்டுலாம் போகிறாங்க. ஆமாம் இல்லை, அங்கேயும் அப்படி இல்லை. ஸ்மைல்ஸோடு அவங்க சும்மா சாதாரண யூனிஃபார்மில் தான் வந்து எல்லாரோடையும் பேசுவாங்க, யாரை பார்க்கணும் கை காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடம் தான் இந்த இடம் ராமின்டன். இப்போ இங்கே வந்து ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை என்ன செய்வார்? கை காட்டுவார். பா எப்படி இருக்கிறீங்க? புரியுதா? இப்போ ஒரு சில இடங்களில் போனால் நமக்கு விசாரிக்க போவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா என்ன செய்வோம் சொல்லுங்கள்? என்னம்மா? எல்லாம் உட்காந்து எல்லாம் பார்த்து பேசுவோம். அப்போ அந்த நேரம் பெரிய ஆட்கள் வந்திருந்தா கூட, அதிகாரிகள் வந்தால் கூட என்ன செய்வாங்க? நம்மளை பார்த்து அவங்க யாருமே தெரியாது, ஆனாலும் என்ன செய்வாங்க? ஏன்னா எங்கே தாங்க சரஸ்வதி நகரில் தாங்க, சரஸ்வதினா என்னன்னே தெரியாது, ஆனால் என்ன செய்வாங்க? ப்ளீஸ் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அதனால வாசிக்கமாக அவர் சமீபமாக இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் எங்க இருக்காரு? அவர் சமீபமாக இருக்கிறார். அங்கேயும் ஓடி தெரியாது. நீங்க என்ன செய்யணும்? அவர் சமீபமா இருக்கிறார். அவரை நோக்கி அங்க இருக்கா இங்க இருக்காருன்னு நினைக்க கூடாது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது அவர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீங்களும் நானும் சொல்லணும், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமாமே, பரிசுத்தாவியா நமக்குள்ள இருந்தாருன்னா என்னது? திரித்துவ தெய்வத்தின் ஒரு பகுதியாகி பரிசுத்தாவியா நமக்குள்ள இருப்பாரானால் அவர் எங்க இருக்கிறார்? அவரு பிரவாகித்து இருக்கிறார். எல்லா இடத்துலையும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆமா இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன சொல்லலாம்? கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமா இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? அப்போ நமக்குள்ளே பரிசுத்தாவியா இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்போ உங்கள் ஜெபம் எப்படி இருக்கும்? சொல்லுங்க, உங்கள் ஜெபம் எப்படி இருக்கும்? ஆவியோடு
உண்மையோடு ஜெபிக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றார். சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, ஐயோ நீங்க போய் மலைகள்லையும் அங்கெங்கேயும் போய் ஆராதிக்கிறீங்களே, ஒரு காலம் வரப்போகிறது, நான் போனதுக்கு பிறகு என்ன இருக்கும், அவர் வருவார், தேற்றலான் வருவார், தேற்றலான் வந்து என்ன செய்வார், உங்களோடு கூட இருந்து என்ன செய்வாரு, அவர் பிதாவை ஆராதிப்பார் சொல்லுவார். ஆமே. அப்ப நீங்க ஆராதிப்பது, நீங்க வாசிப்பது, நீங்க செய்கிற எல்லா காரியமும் என்ன நடக்குது, இவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. ராமேன் சொல்லுங்க. அப்ப அந்த கண்ட்ரோலுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எதை குறித்து என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கவலைப்படவே கூடாது. சரியா? அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறார். அதுக்கு ஒப்பனையான சில காரியங்களை மாத்திரம் வாசித்து முடிக்கலாம். ரோமர் 8:30 வாசிக்கிறோமாக. எவர்களை முன் குறித்தாரோ சொல்லுகிறார் பவுல் எழுதுகிறார். எவர்களை முன் குறித்தாரோ, யாரை முன் குறித்தாரோ, எவர்களை அவர்களை அழைத்தும் அவங்களதான் அழைச்சிருக்கார். அதான் நான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்கள்னாலும் ஒரு சில பேருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமா இல்லையா? அதுபோல எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ஆமே. எல்லாரையும் அல்ல, அதுல என்னது, சிலரை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ, யாரை அழைச்சாரோ அவர்களை அவரை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். உங்களை அழைச்சவர் என்ன செய்யற, உண்மையுள்ளவர். ஆமா இல்லையா? அப்ப அவர் உங்களை என்ன செய்கிறார், முதல் அழைச்சி உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, நீதிமானாக. எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நீதிமான மாத்திரம் அல்ல, என்னது, அவர்களை மகிமைப்படுத்த உங்களை என்ன செய்கிறார், உங்களை என்ன வச்சிருக்கிறாரு, உங்களை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய தாழ்ந்துகள், ஆமே, உங்களை எல்லாருக்கும் மத்தியில என்ன செய்யறாரு, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்திருக்கிறார். ஆமேனே. ஆமேன். இப்படி இருக்கிறாங்க, இப்படி வாசிப்படி புரியுதா? அப்போ நீங்க செய்கிற செயல்களை மற்றவங்க என்ன செய்யணும், பேசிக்கொள்ள வேண்டும். சபையில் இருக்கிற நீங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், சந்தோஷமா பேசிக்கொள்ள வேண்டும். ஆமா இல்லையா? இப்போ நம்ம பிள்ளைகள் பாடுதுகள், நம்ம பிள்ளை மியூசிக் வாசிக்கிறாங்க, இவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் வீடுகள் எல்லாம் போய் என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அப்படி நீங்கள் என்ன செய்யணும், என்கரேஜ் பண்ணணும். ஆமா இல்லையா? அதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகள் நமக்கு நீங்க வீட்டில் போய் சொல்லணும், இன்னைக்கு பிள்ளைகள் எப்படி ஆராதனை நடத்தினாங்க, எவ்வளோ ஆராதனை, நம்ம பிள்ளைகள் நம்ம ரத்த சம்பந்தம், அப்படி நீங்க என்ன செய்யணும். அப்போ கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்தும். உங்களை எத்தனை பேர் இதை மிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் கொடுத்து மகாபலி தாளந்துகளை என்ன செஞ்சீங்க, யாமை யோனா புஸ்தகத்தில் சொல்லப்படுது, கிருபையை போக்கடிக்கிறார்கள் சொல்லி. ஆமா இல்லையா? நீங்க கிருபை என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு கொடுக்குற காலத்திலையும் என்ன செய்ய வேண்டும். ஆமை. காலை இப்போ சொல்லுகிறார், யாரை பார்த்து, யோசுவா பார்த்து சொல்றோம், யோசுவா தெரியுமா, நான் மோசையோடு நம்ம 2 பேரும் உடன்படிக்கை பண்றது, அதே பலன் எனக்கு என்ன இருக்கிறது, இப்பயும் இருக்கிறது. அப்படிதான் இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த நாட்களில் நல்லா ஜெபித்தேன், அந்த நாளைக்கு நல்லா. அன்னைக்கு யாரு, பாஸ்டர் ஸ்ரீதருடைய வைஃப் பாடுறாங்க, சின்ன குழந்தை மாதிரி. அன்னைக்கு பாடுற மாதிரி இன்னைக்கும் பாடுறாங்க. அவங்க அதுவும் சும்மா பாடுறாங்க, நம்ம மாதிரியான இல்லாமல் அப்படியே சும்மா அப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே பாடுகிறீங்கன்னா பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ அழகா அந்த தாளந்துகள் இன்னைக்கும் என்ன செய்கிறாங்க, அந்த தாளந்துகளை என்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு கொஞ்சம் கொடுத்தோட நம்ம என்ன செஞ்சிடறோம், தாளந்தோட 2 கொம்பும் வந்துடுது. ஆனால் இங்கே சொல்லுகிறார், எவரை முன் குறித்தார்களோ அவரை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை அழைச்சிட்டாருன்னா அவர் என்ன செய்வார், நீங்க வந்துடணும். அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, பிரேக் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், அழைச்சிட்டா வந்துடும். அதுக்கு பிறகு வந்து யோசிச்சுக்க கூடாது. நான் போராடுகிறேன், ஆண்டவரே சபையில் எல்லாம் என்னது தசம்பாகம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கார் வாங்கி கொடுக்குறீங்க, பைக் வாங்கி, வீடு, நானும் தசம்பாகம் கொடுக்குறேன், நான் மட்டும் திருடியா கொண்டு வந்து கொடுக்குறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை என்று சொல்லி கேட்கிறவங்க கர்த்தர் சொன்னார், உன் தசமபாகங்களை நீ தான் எனக்கு வேணும் சொல்லி. இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அவருடைய ஊழியத்தை செய்ய கிருபை கொடுத்துருக்காங்க. ஆமா இல்லையா? அதனால அழைச்சோன்னு என்ன செஞ்சிடணும், நீ வாரியா, அவ்வளோதான். அந்த நேரத்தில் நான் ஒன்றும் சொல்லலை, இந்தியாவுக்கு போறியா, ஒன்றுமே சொல்லலை, என்ன செஞ்சேன், வந்துட்டேன். ஆமா இல்லையா? ஸோ அதனால அழைப்பு மிக முக்கியமானது. சரியா? அப்போ எவர்களை, அப்போ தாயின் கருவிலை இந்த உலக தோட்டத்துக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறான், நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார். என் தாய் கருவிலை தெரிந்து கொண்டபடினால எங்கள் குடும்பங்கள் இருக்கிறவங்களாம் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் பார்க்கவே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. மற்றவர்கள் சொல்லும்படி கர்த்தர் உங்களை வைக்க வேண்டும் ராமன் சொல்லி. அதுபோல நீங்களும் சபைக்கு வருகிறவர்கள் என்ன செய்யணும், உங்கள் பிள்ளைகளை குறித்து புகழாரம் சொல்ல வேண்டும். தெரியுமா, எங்கள் பிள்ளைகள் தான் சபையில் என்ன செய்கிறாங்க அப்படி நீ இதுக்கு சொல்லக்கூடாது. நாங்கள் தான் பாடுறோம்னா அடுத்த நாள் விக்கிட்டு வந்திருக்காங்க, மற்ற நம்ம புகழலாம். சரியா? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்க யாரு,
மகிமைப்பட்டவர்களாக இருக்கு. இந்த இடத்துல ரெண்டு பாடுறது நினைக்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், மைக்கெடுத்தல்ல. இவ்வளோ பேர் மத்தியில் இன்றைக்கு கொஞ்சம் பேர், நாளைக்கு 100, 1000, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர்களை எடுத்து பயன்படுத்துகிறார். அப்படின்னு அதுதான் நாங்கள் அதுதான் சொல்கிறோம். உங்களை நீதிமான உண்மைத்துவம், கர்த்தர்கள் உண்மையாக ஒரு சின்ன ஊழியமாக இருந்தால் அது உண்மையாக, அது மகிமையாக அந்த நேரத்துக்கு வந்து அந்த ஊழியத்தை செய்கிற நேரம் கர்த்தர் என்ன செய்வான்? நம்மை மகிமை உள்ளவராக நடத்துவார். ஆமென். யாத்திரா 33:19 என்ன சொல்லுது வாசிமகன்? அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, என்னமா எடுத்துக்கிறேன் வாசிக்கிறேன். எவன் மேல் கிருபையாய் எவன் மேல் சொல்லுங்க, என் மேல் சொல்லுங்க. எவன் மேல கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, கிருபையா இருக்கும்படி ஆண்டவர் என்ன சொல்றாரு? எவன் மேல என் கிருபை இருக்கோ அதான் சொல்ற, அவன் மேல நான் இருப்பேன், என் சித்தத்தை செய்யும்படி வராமன்னு சொல்லுங்க. இப்போ மோசையை பார்க்கிறார். அவன் 40 வருஷம் எகிப்தில் இருந்ததை விட 40 வருஷம் அவன் மீதியான் தேசத்தில் பட்ட பாடுகள் எல்லாம் பார்க்கிறார். படித்தவன், சர்டிஃபிகேட்டு நல்ல எது எகிப்தில் எல்லா சகல கல்வியும் அறிந்தவன் சாதாரண போயிட்டு ஒரு வீட்டில் திருமணம் முடிச்சுட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கு. எப்படி ஒரு முறுமுறுப்பு கூட சொல்லல. என்ன செய்யறாரு? காலை எழும்பணும்னு என்ன செய்யறாரு? ஆடுகளை மேய்க்க போறாரு. சரியா? அப்ப தெரியுது யாரு இவன் என்னது எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். நம்ம இல்லை. ஆமாம், நம்மளாம் என்ன செய்வோம்? நம்ம ஒரு நல்ல நம்ம ஒரு நல்ல படிச்சிருந்தோம்னா என்ன செய்வோம்? ஐடி கம்பெனிக்கு தான் போவேன், வேற எங்கேயும் போக மாட்டேன். நீ இன்னைக்கு டீ கடையில் போய் டீ அடி, உனக்கு நாளைக்கு ஆண்டு என்ன செய்வார்? ஆமாம், பெரிய ஒரு டீ கடையே வச்சு கொடுப்பாரு. டீ கடையே என்ன செய்வார்? வச்சு கொடுப்பார். ஆமாவே இல்லை, அது வேற மாதிரி வச்சு கொடுப்பார். சரியா? ஸோ அதனால நமக்கு உள்ள டேலண்ட் எதுவோ அதை தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஃபாலோ பண்ணணும். வாசிங்க மகன். எவன் மேல கிருபையா இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ கிருபையா தான் இருப்பேன். சொல்லுங்க, அவர் எப்படி இருப்பாரா? கிருபை விலகாது, நித்திய கிருபை, நிச்சயமான கிருபை. ஒரு ஒருத்த மேல கிருபை வச்சுட்டா என்ன செய்வாரு? கிருபை தான், அது மாறாது. சொல்லுங்க, கிருபை. அது நாங்கள் கிருபையின் காலத்தில் இருக்கிற நாங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கல்வாரி சிலுவையில் ஆமீன் அவர் என்ன செய்தார்? நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்தார்? மீட்டெடுத்து கிருபையாக வச்சிருக்கிறார். அதனால நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எவன் மேல நான் இரக்கமா இருக்க விரும்புறேனோ அவன் மேல என்ன செய்வேன்? இரக்கமா இருக்க. பாருங்க, யாரு மேல இரக்கம் வைக்கணுமோ என்ன செய்யறாரு? அவங்க மேல இரக்கம் வைப்பார். வராமின்னு சொல்லுங்க. உங்க மேல என்ன வச்சிருக்கிறாரு? இரக்கம் வச்சிருக்கிறார். பிள்ளைகளா, என் மேல என்ன வச்சிருக்கிறாரு? இறக்கம் வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா நம்மளும் இருக்கவே முடியாது. சரியா? அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தான் நம்மளை என்ன செய்யுது? வாலாட்டிக்கு தெரியும். பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறமே அந்த காரணம் என்னன்னு கேட்டா கிருபையும் இரக்கமும். என்னம்மா அவ்வளவுதானா? நான் சித்தமா இருக்கிறேன். சரியா? அதுக்கு ஒப்பனையார் ஒரு காரியத்தை வாசிங்க. ரோமர் 9:18 வாசிங்க. ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறாரு. எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துவார். எகிப்து ராஜாவாகிய பார்வோன் இருதயத்தை என்ன செய்தான்? கடினப்படுத்தினார். இன்றைக்கு யூதருடைய இருதயம் கடினமாய்ப்பது காரணம் என்ன? பிரஜாதி ஜனங்களாகி நீங்களை நான் ரட்சிக்கப்படும்படி என்று சொல்லி ரோமர்ல எழுதியிருக்கிறார். சரியா? அவருடைய இருதயம் என்ன செய்யறது? கடினமாக இருக்கிறது. ஜனங்களுடைய இருதயம் இன்றைய வரைக்கும் எப்படி இருக்கிறாங்க? நீங்களை நான் வாக்கியவாங்க. ஆமா, இப்ப நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல அவர்கள் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? மேசியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யூதர்கள் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? மேசியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமான. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல அவர்கள் செய்ய வேண்டும். ஏன்னா மேசியா வர வேண்டும் என்று சொல்லி தான் அவங்க என்ன செய்யறாங்க? இன்றைய வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆமே, அதை குறித்து கடந்த நாட்களில் ஒரு செய்தி ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தர் சித்தமானால் ஒரு காலங்களிலே அதை குறித்து தியானிக்கலாம். அது மகா பெரிய ரகசியமான ஒரு செய்தி. கர்த்தர் சித்தமானால் உங்கள் செவிகளிலும் கேட்கத்தக்கதாக இந்த இடத்திலே பிரசங்கிக்கப்படும். சரியா? 2 சாமுவேல் வாசிமாக. ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் எவன் அவன் மேல என்னது? கிருபை வச்சிருக்காரு. அதான் சொல்ல, எவன் மேல கிருபை வைக்க அவன் மேல அந்த கிருபை வைக்கன்னு சொல்றாரு. வாசிங்க. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய்
இருக்கிறாரோ ஆ. அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார். இரக்கமா இருக்கார். எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ ம். அவனை கடினப்படுத்துகிறார். நம்ம சங்கர் என்ன செய்வாரு? கடினப்படுத்துவார். பவுல் உபகாரம் என்ன செய்தாரு? கடின இருதயத்தோடு இருந்தார். பிற்பாடோட இருதயம் என்னவானது? அப்படியே இலகுவாக மாறியது. இன்னும் 2 வசனங்கள் வாசிட்டு முடிச்சிடலாமா? 2 சாமுவேல் 22:51 வாசிக்கமாக. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு ம். மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் ஆ. அவன் சந்ததிக்கும் ம். சதா காலமும் கிருபை செய்கிறார். சொல்லுகிறார். யாரு? சாலமோன் சொல்லுகிறார். வாசிக்கமாக. தாம் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம் சொல்லுங்க. நித்தியமாக சதா காலம்னு என்னது? எவ்ரி நாம எல்லா காலங்களிலும் அவர் என்ன செய்கிறாராம்? கிருபை செய்கிறார். ஒராமின் சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லுகிறார். எல்லா காலத்திலும் தாவீதுடைய சந்ததிகளுக்கு ஆண்டவர் கிருபை வைத்துக் கொண்டே இருக்கிறார். 1 ராஜாக்கள் 3:6 வாசிக்கமாக. அதற்கு சாலமோன் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை நம்ம தாவீது என்ன செய்திருக்கிறாரு? பெரிய கிருபை. தாவீது எப்படி இருந்திருக்கிறாரு? உண்மையும் நீதியும் மன நேர்மை. அதுதான் மிக முக்கியம். உண்மை, நீதி, மனத்தில் நம்முடைய மனம் எப்படி இருக்கணும்? நேர்மையாக இருக்கணும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? நேராக இருக்கும். அதான் சொன்னோம். நம்ம மனம் என்ன செய்யும்? மனம் தான் என்ன செய்யும்? மாறிடும். டக்குன்னு மாறிடும். இன்னைக்கு இப்படி இருப்போம், நாளைக்கு எப்படி இருப்போம் சொல்ல முடியாது. நம்ம எப்படி இருப்போம் சொல்லிட்டு அதனால சொல்றாரு. வாசிங்களே மகன். உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உங்களுக்கு முன்பதாக நடந்தார். தாவீது என்ன செய்தார்? அவ்வளோ பிரச்சனைகள். தாவீதை குறித்து பார்த்தீங்கன்னா அவன் ஆரம்ப காலத்திலிருந்து என்னது? பயங்கரமான போராட்டங்கள். வாலிப பிராயத்திலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டபடினாலே என்ன நடந்தது? எப்பக்கத்திலும் நெருக்கங்கள் வந்து கொண்டே இருந்தது. ஆமாம் இல்லையா? சவுல் மூலமாக, அப்சலோம் மூலமாக மற்றும் அவனுடைய பல காரியங்களினாலே அவன் என்ன செய்தான்? போராடிக்கொண்டே இருக்கிறான். ஆனாலும் அவன் என்ன செய்யவில்லை? வழி விலகவில்லை. சொல்லுங்க, என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? இயேசுவை விட்டு நாங்கள் விலகாதபடி என்ன செய்ய வேண்டும்? அவரை பற்றி கொள்ள வேண்டும். ஆகவே தான் சொல்லுகிறார். வாசி மகன் கடைசி பகுதியை வாசிங்களேன். மன நேர்மையாக அவருக்கு முன்பதாக நடந்தபடியே பெரிய கிருபை. சொல்லுங்க, பெரிய கிருபை. நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காராம்? எப்படி கொடுத்திருக்கிறார் இந்த பெரிய கிருபைய? அவர் கல்வாரிக்கு போயிட்டு நல் மனதோடு, நல் மனசாட்சியோடு, உங்களுக்கு என்னது இவர்களே என்னது சும்மாவா ரட்சிக்கிற? சும்மாவா நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாரையும் தண்ணியில் போட்டு எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? ஆமாம், திருமணத்துக்காக ரட்சிக்கப்படுவான், வேலைக்காக ரட்சிக்கப்படுவாங்க, போயிட்டு ஞானஸ்தானத்தை போயிட்டு என்ன செய்வாங்க? திரும்பி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, பழைய வழிக்கே போயிடுவாங்க. அப்போ ரட்சிப்பு என்பது அவரால் கொடுக்கப்பட்டாதான் அவங்க நித்தியமாக அதில் நிற்பாங்க. அப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். சாதாரணமாக ஞானஸ்தானத்துக்கு அப்படியே வந்து போகிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. அவருக்குள் நின்று நீங்கள் ஒரு காரியங்களை செய்யணும்னா உங்களுக்கு போராட்டம் வரும். சரியா? அறிந்தோ அறியாமலோ அவருக்கென்று ஒரு காரியத்தை செய்யணும், உங்களுக்கு என்ன உண்டாகும்? போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் கர்த்தர் ஜெயத்தை வைத்திருக்காரு. போராடாமல் என்ன செய்ய முடியாது? ஜெயம் எடுக்க முடியாது. யாக்கோபு போராடி என்ன செய்தான்? ஜெயம் எடுத்தான். அதுபோல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? போராடி. எஸ்தர் என்ன செஞ்சாங்க? போராடி ஜெயம் எடுத்தாங்க. ஆமாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் எவ்வளோ பயங்கரம். யோசிச்சு பாருங்க. அது யாரு? யூத ஸ்திரீ போயிட்டு பாபிலோன் தேசத்தில் வேறொரு மனிதனை திருமணம் முடித்துட்டு அங்கேருந்து என்ன செய்யறான்? அவன் உபவாசம் இருந்து என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணி என்ன செய்யறான்? சட்டத்தை மாற்றுறான். சொல்லுங்க, உங்கள் ஜெபம் சட்டங்களை மாற்றும். ஆமென். சமுதாயத்தை மாற்றும் ஜெபம். அதுதான் ஜெபங்கிறது பெருசு ஆண்டவர்கள். அது நிறைய பேருக்கு ஜெபம்னா சும்மா போயிட்டு அழுகிறது தான். இப்போ பார்த்தாலும் ஆண்டவரே எனக்கு தேங்காய் தாங்க, மாங்காய் தாங்க, கொய்யாக்காய் தாங்க எல்லாம் இருக்க கூடாது. ஆண்டவரே எனக்கு உங்களுடைய கிருபையை தாருங்கள். ஆண்டவரே நான் அப்படி கேட்கணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? என் கிருபை உனக்கு போதும் சொல்லுவார். அவசியமா பெரிய கிருபை செய்து
அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து ஆ. இந்நாளிலே இருக்கிறபடியே வாசிக்கல இருங்கம்மா வாசிப்பே. அதற்கு சாலமோன் என்னும் உமது அடியான் ம். உம்மை பற்றி உண்மையும் ம். நீதியும் நீதியும் மன நேர்மையுமாய் ம். உமக்கு முன்பாக நடந்தபடியே ஆ. தேவரீர் தேவரீ அவருக்கு அவருக்கு பெரிய கிருபை செய்து பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபை அவர் காத்து இந்நாள் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தி. கரங்களை தட்டுப்பாங்க. அந்த கிருபை அவன் என்ன செய்திருக்கிறான்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை தான் உங்கள் பிள்ளைகளை உயர்வுகளை கொண்டு வைக்கும். சங்கீதத்தில் வாசித்தது போல உங்களுக்கு பிள்ளைகளை வேற ஒன்றும் இல்லை, பிள்ளைகள் கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களோட பெற்றோர்களுடைய கிருபை தான் இன்னைக்கு நீங்க உயிரோடு இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. ஆமா இல்லையா? அந்த பெற்றோரை நீங்க என்ன செய்யணும்? கனப்படுத்த வேண்டும். அவனுக்கு அதே யோசனை, எனக்கு பிறகு யார், எனக்கு பிறகு யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறான்? அவங்க எவ்வளோ அழகாக சொல்லுகிறார் சாலமோன். அதை என்ன செய்கிறார்? உங்கள் பிள்ளைகள் சொல்லணும், நான் இவ்வளோ தூரம் இப்படி வர்றதுக்கு யார் காரணம்? எங்கள் அம்மா, எங்கள் அப்பா. அம்மா வீட்டில் அம்மா வீட்டில் சொல்லுங்க, அப்படி சாட்சி சொல்லணும். இதை விட்டுட்டு வேற ஒன்று சொல்லணும். நான் தான் படித்தேன், நான் தான் அவங்களுக்கு அந்த ஜெபம் ஐயோ உங்களுக்கு தெரியாது. உங்களை ஏசுவாங்க, அடிப்பாங்க, தலையில குட்டுவாங்க. ஆனா என்னது, உங்களை அனுப்பிட்டு என்ன செய்வாங்க? முழங்கால் போட்டு என்ன செய்வாங்க? இவ்வளோ இதயத்தை மாற்றணும்ப்பா, என்ன சொல்லி தெரியலப்பா. நான் அன்பு காட்டாம இருந்தால் ஓடி போயிடுவாங்க. அதனால தான் அன்பு காட்டேன். ஆனால் கோவம் வருது, இந்த பிள்ளைகள் மாற மாட்டேங்கிறாங்க. ஐயோ 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 ஐயோ. எத்தனை பேர் நம்ம ஐயோ, என் தாய் மரண வேலையில என்னை பார்த்து ஆண்டவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்தபடி நான் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் மறித்தும் பேசப்படுகிறார்கள். அம்மாவில்லை. ஸோ அதனால ஜெபங்கிறது மிக முக்கியமானது. அந்த ஜெபத்தை தான் சொல்கிறார் சாலமோன். சும்மா இல்லை, தாவீது என்ன செய்திருக்கிறாரு? அந்த கிருபையை என்ன செய்திருக்கிறார்? தக்க வைத்திருக்கிறார். சொல்லுங்க, இந்த கிருபையை என்ன செய்யணும்? தக்க வைத்துக் கொள்ளணும். அதுதான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான் நல்ல ஆவியானவர் பேசுகிறேன், உங்களை பலப்படுத்துகிறார். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதர குடும்பங்கள் எல்லாம் கட்டப்பட வேண்டும். இந்த காலம் இனி ஒரு காலம் நமக்கு என்னது வராது. நல்லவர். சரியா? ரோமர் 11:29 வாசிங்க. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகளே. பாருங்க சொல்லுகிறார். தேவனுடைய கிருபை என்னவா? கிருபை வரங்களாய் மாறுகிறது, அவர்கள் அழைத்த அழைப்பும் மாறாததாக இருக்கிறது. ஆமே. அப்ப இந்த கிருபை பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் உள்ள கிருபை ஆமே எப்படி அதே போலதான் இங்கே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய என்னது கிருபை வந்து என்னதான்? வரங்களாம். சொல்லுங்க, கிருபை வந்து என்னது? ஆமா. உங்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறான்? வரங்கள், தாளந்துகளை கொடுத்திருக்கார். கிருபை தான். இல்லைன்னா நம்முடைய படிப்பு, நம்முடைய அறிவு இதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம படிச்ச படிப்பை வச்சு என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. அவருடைய கிருபை இருந்தால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? அவருடைய காரியங்களை நம்ம செய்ய முடியும். ஆமா இல்லையா? தேவனுடைய கிருபை வரங்களும் அழைப்பும் ஒரு நாளும் மாறாது. நம்ம மாறி போனாலும் அது என்னது? அது ஒரு நாளும் மாறாது. சரியா? வாசிங்கள் 2 கொரிந்தியர் 9:8 வாசிங்க மகன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாக சகலவித நற்கிரியைகளிலும் பெருகர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் அதான் மிக முக்கியம். எல்லாத்துலையும். அம்மாவே அப்படிதான் சொல்லுவீங்க. என்ன சொல்லுங்க? எல்லாவற்றையும் சொல்லுங்க. எப்படி பேசுவீங்க? பேச்சு மொழியில என்னது? எல்லாத்துலையும். நீங்கள் எல்லாவற்றிலும் எல்லா நாட்களும் எப்பொழுதும் எல்லா காலங்களும் எப்படி இருக்கணும்? சாப்பாட்டில, உடையில, படிப்புல, தொழில, வாழ்க்கையில, சந்தோஷத்துல எல்லாத்தையும் எப்படி இருக்கணும்? சம்பூரணமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும். திருப்தி தான் சம்பூரணப்படுத்தும். ஆமே. நம்ம முன்னுக்கு என்ன வச்சாலும் நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன உண்டாகிடும்? அல்ல இது இது போதும். ஆமாவே இல்லையா? அது போலதான் எல்லாமே. பாருங்க, சகலவித நல்ல கிரியைகளிலும் நல்ல கிரியைகள் என்ன செய்யுது? உங்களை பெருக செய்கிறது. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமா இருந்தா என்ன நடக்கும்? எல்லாம் நல்லா இருந்தீங்கன்னு என்ன செய்வீங்க? சொல்லுங்க.
வசதியான நல்ல வசதியாக இருக்கிறீங்க, என்ன செய்வீங்க சொல்லுங்க அப்படின்னா? வசதி இல்லாதவங்களுக்கு அதுதான் சொல்கிறேன். நல்ல வசதியாக இல்லாட்டி நம்மளே பழைய பனையில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுறேன் சிஸ்டர் அப்படிங்களா? அப்படியே தான் நீங்கள் நிறைய பேர் பிச்சைக்காரங்க போகிறதுக்கு காரணமே ஜெபம் பண்ணுன்றது ஒன்றும் கொடுக்குறது இருக்கிறது என்ன செய்யணும்? கொடுக்கணும், கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி செய்வோம். ஆமாம் சிஸ்டர் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இனிமேல் என்ன செய்யணும்? ஜெபமும் பண்ணணும், அதே நேரம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆமாம், சரியா? சரி, வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் பாருங்க, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகல பாருங்க சகலவித எல்லாவற்றிலும் பாருங்க சொல்றாரு, சகலம் சம்பூரணம் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பிளஸ்ஸிங். இப்போ இதெல்லாம் நம்ம அழுத்தி வாசிச்சு பழகும், சரியா? வாசிக்கிற நேரம் சும்மா வாசிக்க. மேலும் நீங்க எல்லாவற்றிலும் இப்பொழுதும் அப்படின்னா உங்களுக்கு உங்க காதுக்கே விளங்காது, சரியா? நீங்க எப்படி வாசிக்கணும்? மேலும் நாங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவராக சகல நற்கிரிகளிலும் பெருகலாக இருக்கும்படியாக தேவன் எங்களிடத்திலே சகலவிதமான கிருபைகளையும் பெருக செய்ய பெருகணும். இவைகள் எல்லாம் செய்ய என்ன சொல்லுவாங்க? என்னது? இறைக்கிற கிணறு. அந்த மாதிரி நீங்க கொடுக்க தான். நீங்க ஒரு யாரும் இன்னைக்கு சொன்னாங்களே, மீடியா சொன்னேன், ஒரு சாரி இங்கே கொடுத்துட்டு யாரோ 4 சாரி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன செய்யணும்? அதனால என்ன செஞ்சக்கூடாது? இன்னைக்கு போயிட்டு கொடுக்கக்கூடாது. என்ன செய்யணும்? கொடுக்கிறவளாக இருக்க வேண்டுமே தவிர ஐயா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உள்ளதையும் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்க கூடாது, சரியா? பாருங்க, வாசிங்கம்மா முடிச்சுட்டேன். மேலும் ஆமீன் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வசனங்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்க. மெல்லின் சொல்றதை ஏற்றுக்கொள்ளுங்க. அது நான் என்னை பத்தி தான் சொல்றேன். எல்லாத்தையும் சம்பூர்ணமா இருக்கணும், ஜெபத்துல சம்பூர்ணமா இருக்கணும், வேதம் வாசிக்கிறது, சபைக்கு வர்றதுல எல்லாவற்றையும் சம்பூர்ணமா எல்லாம் பார்ப்பாரு. நம்ம போனோம்னா ஒரு ஜாபுக்கு போனோம்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. எல்லா சர்டிஃபிகேட்டை பார்த்துன்னு சொல்லுவாங்க, சரி நீ வேலைக்கு சரி இல்லைன்னு துரத்தி விட்டுருவாங்க. அப்போ இவங்களே அப்படின்னா ஆண்டவர் எல்லாத்தையும் சம்பூர்ணம் சொன்னா என்னது? எல்லாவற்றையும் சரியா இருக்கும், உண்மைத்துவம் இருக்குது, சரியா? சும்மா மேலோட்டமாக நடிக்கிறவங்களாக விசிரிச்சு விட்டு அப்புறம் உள்ளுக்கு போயிட்டு கரகரன்னு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் இருக்கணும். அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். சபைகளில் முறுமுறுப்பு இருக்கவே கூடாது. ஒருத்தர் முறுமுறுக்கிற ஒருத்தர் அந்த அது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, பாம்பு மாதிரி. இது எல்லாத்தையும் உடைச்சி போட்டு உங்கள் ஆசீர்வாதத்துக்காக இங்கே இருந்து இந்த வேர்த்து வேசிட்டு நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த சபையெல்லாம் கட்டி முடிச்சோன்னு நீங்கள் அங்கே நம்ம இந்த இதான் ஏன் சும்மா விட்டுருக்கேன் தெரியுமா? ஒரே ஒரு கார் தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஓன் கார் எங்க கொட்டிக்கல ஊருங்க கொடுக்க மாதிரி கொடுத்து வாங்க வாங்கிட்டாங்களோ. சரி, வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சகலவித நல்ல கிரிகள் நமக்கு, கெட்ட கிரியை ஒண்ணுமே இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? எல்லாம் நல்லதாக இருக்கும். ஆமாவே நன்மையை பேசுங்க, நன்மை அடையும். ஆமாவே இல்லை நமக்கு எல்லாம் எப்படி அப்பதான் பிளட் சர்க்குலேஷன் என்ன செய்யும்? நீங்க ஒருத்தர் கோமா ஏசுன பாருங்க, என்ன ஆகும்? முகம் என்னமா அவளுக்கே அவளை பத்தி சாட்சி சொல்றான். கிருபா 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 அம்மா தெரியுமா தெரியுமா? டக்குன்னு அங்கிருந்து பறந்து வருவாங்க. யாரு படை காப்பாத்துற படை வரும். விட்டு இங்க வா கிருபா, அம்மா சொன்னா கேட்கணுமே, அவன் நல்லா பேசுறாங்க. சரி, வாசிங்கம்மா. சகலவித நற்கிரியைகளிலும் பெருக வைக்கிறாங்க. என்ன செய்யறாரு? எல்லாவற்றையும் இன்னைக்கு சம்பூர்ணம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஞானத்தை, அறிவை, புத்தியை, பொருளாதாரத்தை எல்லாம் உங்களுக்கு என்ன போட்டுக்கோ அதெல்லாம் எழுதும். எல்லாத்தையும் எங்க இருக்கணும்? குறுகி போய் கிடக்கக்கூடாது. என்னது? எல்லாத்தையும் பெருகணும். அம்மாவில் இது growth. என்னது? சொல்லுங்க இதுல ஜெபத்தில் எப்படி? அதே ஜெபம் தானா? அன்பின் ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே, அதேவா என்னது? அந்நிய பாஷைகள் பேச வேண்டும், அந்நிய பாஷையில் அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும். அதனுடைய ரகசியம் அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். வேதங்களை ஆவியை நிரம்பி வாசிக்க வேண்டும். ஆமே அப்படி எல்லாவற்றையும் ஆவியானோடு கலந்து நீங்கள் சொன்ன
ஒன்றாக கலந்து நீங்கள் செயல்படுகிற நேரம் உங்களுடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகலாம் என்றது அதுதான் பார்க்குறேன், அதுதான் விரும்புகிறேன். அந்த கால வேலையில் சும்மா போயிட்டு அதே இதை செய்யக்கூடாது. பெருகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் சொல்றாரு சகல விதமான கிருபை உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு. all the talent சொல்லுங்க, எல்லா டேலண்ட் இருக்கு உங்களுக்கு. என்னது நம்ம பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கிட்டே என்னது இருக்கா இல்லையா சொல்லுங்க. அதனால தான் நான் தைரியமாக அந்த கடைசி நேரம் சொல்லுவேன், இது செய்வாங்கன்னா அதுக்கு செய்வாங்க, இதை பண்ணுங்கன்னா பாருங்க. ஏன்னா ஆவியானவனை நடத்தினே கூட நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு பார்த்தாங்க அது கிருஷ்ணா வந்து இன்னைக்கு அவங்க தான் என்னது சங்கீதம் வாசிக்கணும். அதுபோல் எல்லாரும் என்னது அந்த நேரத்துக்கு வர்ற நேரம் உங்களுக்கு என்னது இங்கே ஊழியம் இருக்கிறது. முதல் ஜெபம் பண்ண வைப்பேன். அப்போ நீங்கள் லேட்டாகி வர்றதுனால என்ன செய்ய ஒன்றுமே செய்ய முடியாது. கடைசியில் வந்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு போகிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு என்ன சகல விதமான கிருபையை கொடுத்துருக்கேன். அப்போ ஏலியா வந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலை ஆரம்பிச்சுட்டு ஸ்பெஷல் பாட்டு பாட வைக்கலாம். அப்படி நிறைய காரியங்களை சபையில் செய்யணும் தெரியுமா. ஆர்டர் ஆவியான ஆர்டர் படி செய்யணும். அதை விட்டுட்டு என்னது லேட்டாக வந்து என்னையை கோவப்படுத்திட்டு நீங்களும் வந்து உட்காந்துக்கிட்டு அங்கேயும் பக்கத்தில் உங்களையும் என்ன அப்படின்ட்டு கேட்டுக்கிறது. ஒரு கொஞ்சம் ஏலியா வந்து பாருங்களேன், அவ்வளோ பிரச்சனை அம்மாவும் இல்லையா இந்த இடத்துல ஏலியா வந்து ஒன்றும் பிரச்சனை அம்மாவும் இல்லையா. நம்ம எல்லாம் என்னது பிரச்சனை எல்லாம் அப்படின்னு ஒவ்வொருத்தர் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன செய்யும் என்ன நடக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அப்படி எப்படி 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 அப்படி. அப்போ இந்த இடம் எப்படி இருக்கும். அதே 120 பேர் என்ன செஞ்சாங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க, ஒன்றுமே நடக்கல. எல்லாம் அப்படியே இருந்து என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ஒருமனை கொடுக்குறாங்க. முராமிக்கு ஒருமனைப்பட்டவன பரிசுத்த ஆவி என்ன செய்கிறாரு. அதுதான் பையன் நம்ம ஆராதனையில் சில நேரங்களில் மட்டும் நம்ம ஆவியில் அபிஷேகத்தில் நம்ம ஆராதனை நடத்தும், சில நேரங்கள் ஆராதனையே ஒரு மாதிரினா டிஸ்டர்பன்ஸ் அப்படி ஒரு சில பேர் வர்றது, சில பேர் வீட்டுக்கு அப்படி இருக்கக்கூடாது. இந்த எல்லாம் வந்து என்ன செய்யணும். இப்போ நம்ம எல்லாம் என்ன செய்ய போகிறோம், எல்லாம் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். இப்போ அசம்பிளியில் பார்த்தா எல்லா பிள்ளைகளும் என்ன செய்வாங்க, ஒரே மாதிரி என்ன செய்வாங்க, பேச்சு பண்ணுறேன் சரியா. கடைசி அவனை வாசி முடிக்கலாம். இதை மட்டும் ஒன்று முறை மட்டும் வச்சுட்டு மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உடன்படிக்கை பண்ணுங்க. இனிமே இந்த செய்தி கேட்டதுக்கு பிறகு நாங்கள் எல்லாத்தையும் எப்படி இருக்கணும், சம்பூரணமாக எல்லாம் நல்ல கிரியை செஞ்சுக்கிட்டு பெருகணும் பெருகணும் growth ஆகணும். அவர் என்ன செய்கிறாராம், பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களை சிறுமைப்படுத்துவதற்கல்ல, இந்த இடத்துல கொண்டு வந்து உங்களை என்ன செய்கிறார், பெருக செய்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 13:34 வாசித்து நாங்கள் எளிமையில் நிச்சயம் பண்ணலாம். 34 ஆமாங்க. சரி வாசிங்க. இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளைகள் என்று மரணத்திலே ஜெயம் எடுத்து என்னது அந்த நிச்சயமான கிருபைகளை ஆண்டவர் என்ன செய்தார், உங்களுக்கு எனக்கும் கட்டளையிட்டிருக்கிறார். எளிமை என்று நான் சொன்னேன். கிருபை மனித வழியந்தம் கிருபை தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட நிச்சயத்தின் கிருபை உடன்படிக்கையின் கிருபை இந்த காலவேளையில் பெற்றுக்கொள்வோம். கிருபை சொல்லுங்க, நான் நிற்பது கிருபை, நான் நிர்மூலமாக இருப்பது கிருபை. போராட்டங்கள் வந்தது, வேதனைகள் சஞ்சலங்கள் வந்தது, கிருபை காத்து கொண்டது, கிருபை என்னை மூடிக்கொண்டது. சொல்லுங்க, கிருபை என்னை மூடிக்கொண்டது. வாய்களை திறந்து கொடுக்கப்பட்ட நிச்சயத்தின் கிருபை நமக்கு உடன்படிக்கை கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலவேளையில் வாய்களை திறந்து அவனுக்கு கொடுத்த பெரிய ஒரு கிருபை அவன் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாய் வந்தது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை உன் பிள்ளைகளுக்கு உன் சந்ததிகளுக்கு ஆமென் ஆசீர்வாதமாய் மாறும்படிக்கு நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் மேல கிருபை வச்சுங்களேப்பா, என் மேல கிருபை வச்சிருக்கீங்களே, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு, அதுக்கு ஒரு நோக்கமும் முகாந்திரம் இருக்குது. ஆண்டவரே, வாய்களை திறந்து
ஹalleluya. நல்ல வாயிலிருந்து நல்ல சத்தமாக நல்ல துதிக்க கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் நல்லா துதிங்க ஆவியில நிறைந்தவர்களா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அந்நிய பாஷை பேசக்கூடியவர்கள் ஹalleluya. என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. வெறுமையா இருக்காதீங்க. உங்க கிருபை ஆமென் போக்கடிக்காதபடிக்கு வாய்களை திறந்து இந்த கடைசி ஆராதனையில நல்ல சத்தமாய் கொஞ்ச நேரம் துதிங்க. சத்துரு வெட்கப்பட்டு போவாங்க. சத்துரு ஆமென் குடும்பங்களில் பிரச்சனையை கொண்டு வருகிறவன், போராட்டங்களை கொண்டு வருகிறவன், சமாதானத்தை கெடுக்கிறவன், சரீரத்துக்கு பலவீனத்தை கொண்டு வருகிறவன், பொருளாதார சிக்கலை கொண்டு வருகிறவன் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே உனக்கு ஆமென் ஜெயம் கொடுத்திருக்கிறான். எல்லா வாய்கள் நீ வாய்களை திறந்து ஜெயம் எடுங்க. ஆமென் ஜெயம் எடுங்க. நேற்றைய நாளை குறித்து கவலைப்படாதே. நேற்ற நாள்கள் இந்த காரியத்தை கவலைப்படாதீங்க. பவுலும் சீலாவும் நேற்ற நாளை குறித்து கவலைப்படவில்லை. அடிக்கப்பட்டார்கள், மறுக்கப்பட்டார்கள், சிறைச்சாலையில் கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் அதிகாலையிலே புதிய கிருபை அவர்களை தாங்கியது. புதிய கிருபையினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். புதிய கிருபையின் பலத்தினாலே அநேகருடைய கட்டுகளை அறுத்தார்கள். உனக்கு ஆமென் கர்த்தர் கொடுத்த இந்த கிருபை அநேகருடைய கட்டுகளை அறுக்கும்படி, அநேகருடைய வியாதிகள், அநேகருடைய கடன் பிரச்சனைகள் நீக்கும்படி கர்த்தர் உனக்கு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். இதை இழந்து போகாதபடிக்கு அவர் விசுவாசத்தினால் உழைத்து போகாதீங்க. அவர் விசுவாசம் வந்து உங்களை அப்படியே மூடி பண்ணணும். ஆமா நீங்க விசுவாசத்துக்குள்ள வாங்க. விசுவாசம் அவிசுவாசத்தை உடைக்கணும். உடைங்க. உடைக்கணும். அவிசுவாசம் வரும். உடைக்க முடியாது. உனக்கு இது செய்ய முடியாது சொல்லணும். விசுவாசம் சொல்றீங்கள முடியும். உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவன். பெரிய காரியங்களை செய்கிறவர். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவன். எண்ணில் அடங்காத பெரிய காரியங்களை செய்கிறவர். சொல்லுங்க, தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு வழிகளை கத்த திறந்திருக்கிறான். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறான். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. நன்றி ஆண்டவர். கர்த்தர் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறார். கால வேலையில் ஆண்டவரே, உஷ்ண வேலையில கூட கத்திரிகளுக்கு உஷ்ணத்தெல்லாம் மாற்றி உங்களுக்கு சீதோஷ நிலைகளெல்லாம் மாற்றி இருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. பொருளாதார நிலைப்பாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். நிலைவாசிகள் கூடுகிறபடினால் கணங்களுக்கு ஏற்பட போகிற எல்லா சூழ்நிலை கர்த்தர் மாற்ற வேண்டும். உலகத்து மக்களுக்கு என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் போஷிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் மலையில் காற்றை காண மாட்டீர்கள். ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நன்மையை கொண்டு வருவார். விசுவாசி